Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சலீம், ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு திட்டமாக போயிட்டு இருந்தது வந்து விபிஜி ராம்ஜி என்ற ஒரு திட்டம். ஆனால் இப்போ வந்து நிறைய மாநில அரசுகள், பாஜக அல்லாத மாநில அரசுகளே கூட அதில் இணைகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் தமிழக அரசும் இணைகிறதா அப்படின்ற ஒரு நிலவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே இதற்கு பெயர் மெனர்கா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க, கிராமப்புற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். ஆமாம், பட் அதுதான் இப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் தமிழ்நாடு இன்னும் இந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லலை. இல்லை, அதுக்கு ஏன் ஓகே சொல்லலை, இப்போ நம்ம இணைய போகிறோமா இல்லையா, அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த தொகுப்பில் விரிவாக பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துக்கு இருந்த பெயர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது இப்போ விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் கிராமின் அப்படின்ற ஒரு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. பேர் மாற்றம்ன்றது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபண்டிங்ல இருந்து வேலை நாட்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மாறுதல். ஆனால் இதில் வந்து மகாத்மா காந்தி பேரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சர்ச்சை அப்பவே வெடிச்சது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். நீங்கள் கூட இதை பற்றின விரிவான ஒரு எக்ஸ்பிளைனர் நீங்களும் பண்ணியிருந்தீங்க, எனக்கு நினைவு இருக்கு. ஸோ மகாத்மா காந்தி பேரை ஒரு முக்கியமான திட்டத்திலேருந்து எப்படி நீக்கலான்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஃபண்டிங் உள்ளிட்ட விவகாரங்கள்னால ஒரு சர்ச்சை போயிட்டே இருந்தது. பட் இப்போ நிலைப்பாடுகள் மாற தொடங்கி இருக்கின்றன அப்படின்றத பார்க்குறோம். அந்த வகையில் பாருங்க, விபிஜி ராம் என்ற இந்த திட்டமானது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நோ அதர் ஆப்ஷன் இல்லை, இப்போ we have to abide by that அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா மத்திய அரசே சொல்லிட்டாங்க. பட் வந்து ஏற்கனவே இந்த மெனர்கா திட்டத்திற்கும் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கும் மெயினாக என்ன டிஃபரன்ஸ் பார்த்து வேலை நாட்கள் தான் சலீம். 100 நாட்கள் அப்படின்றது வந்து 125 நாட்கள் அப்படின்றதும் 150 நாட்கள் வரையும் கொண்டு போறது அப்படின்றதையும் ஒரு மேஜர் ஒரு மாறுதலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் அதுதான் சிக்கல் அப்படின்னு கேட்டால் ஃபண்டிங் அப்படின்றது தான் முக்கியமான சிக்கலாக இருக்கு. வேலை நாட்கள் அதிகரிச்சிருக்கு, அது நல்ல விஷயம் தான். ஆனால் மாநில அரசுடைய பங்கீடு மாறுதே அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விக்ஷித் பாரத் விபிஜி ராம்ஜி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக பாருங்க, மத்திய அரசு 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 7,585.49 கோடி ரூபாய் என்ற அளவுல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது குட் தான். ஆனா இங்க எங்க பிரச்சனை மாறுது அப்படின்ட்டு பார்க்கும்போது, விபிஜி ராம்ஜி திட்டத்தில் இணைவதற்கு தமிழக அரசு முடிவு என்று தற்பொழுது தகவல் வந்திருக்கு. இது சம்பந்தமா நித்தி ஆயோக் கூட்டத்தில் கூட பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க முந்தைய திமுக அரசு ஏன் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா, மாநிலங்கள் மீது நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் முந்தைய திமுக அரசோட எதிர்ப்புக்கான காரணமா இருந்தது. சோ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது நீங்களே பாருங்களேன். ரைட். அப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கும்போது அந்த ஃபண்ட் ஒரு 100 நாள் வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஃபண்டு மத்திய அரசு 90% கொடுத்தாங்க, மாநில அரசு வெறும் 10% தான். ஆனா இப்ப வேலை நாட்கள் 100 நாட்கள்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி 150 நாள் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. பட் ஃபண்டு மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் 60% தான் கொடுப்போம், மாநில அரசு 40% கொடுக்கணும்னா மாநில அரசுக்கு நிதிச்சுமை நேச்சுரலாகவே அதிகரிச்சு போச்சு. எஸ். ஸோ இதை வலியுறுத்தி தான் வந்து இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ இங்கே பாருங்க, தற்போதைய நிலவரப்படி விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் தமிழக அரசோட பங்களிப்பு மட்டுமே வருஷத்துக்கு 5,000 கோடி வரையில் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க. ஸோ தமிழகம் மாதிரியான மாநிலங்களுக்கு நீங்க நிதிச்சுமையை வந்து இன்னும் கூட்டிக்கிட்டு தானே போறீங்க அப்படின்றது தான் ஒரு கன்சர்னா இருந்தது. ஆனா இப்போ வந்து as I said நிலவரம் மாறுது. ஸோ காங்கிரஸும் பாருங்க இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் இல்லாததே அப்பவே அவங்க முதன்மை சர்ச்சையா காங்கிரஸ் கொண்டு வந்தது இந்த பெயர் மாற்றம் தான். இதுல கூடுதலா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4,000 கோடி ரூபாய்க்கு மேல இது நிதிச்சுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அநீதி இழைக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. சோ காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னைக்கு நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பாருங்க, விபிஜி ராம்ஜி திட்டத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கவும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கோரிக்கையும் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இங்க மட்டும் இல்லைங்க சலீம், இங்கேயாச்சும் ஆட்சி மாறி இருக்கு. கர்நாடகால
காங்கிரஸ் அரசு தான் இருக்கு, முதல்வர் மாதிரி இருக்காரு. ஆனா சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு போறோன்ற அளவுக்குலாம் இருந்தாரு. ஆனா இப்போ டி.கே. சிவகுமார் வந்து இந்த நிலைப்பாடை மாத்திருக்காருன்னு ஒரு தகவல். அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, விபிஜி ராம்ஜி திட்டத்துல வந்து கர்நாடகாவும் இணைய போகுது, அதுக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மீட்டிங்ல அதை பத்தி அவங்க சைட்ல இருந்தும் ஏதோ பேசினதாகவும் தகவல், அன்கன்ஃபர்ம்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் ஒன்றும் இருக்கு. ஸோ அந்த மாநில ஊடகங்கள், கர்நாடக மாநில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, விபிஜி ராம்ஜியில கர்நாடகா இணைய போகுதுன்றத சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடும் இணைய போகிறது அப்படின்றத வந்து முதல்வர் விஜயோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு உறுதிப்படுத்துது. ஸோ வரும் நாட்களில் கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எப்படி நகர இருக்கிறது, எப்படி செயல்பட இருக்கிறது, இந்த கூடுதல் நிதிச்சுமைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை தமிழக அரசு எப்படி சமாளிக்க போகிறது, இதெல்லாம் நம்ம we have to wait and watch. எக்ஸாக்ட்லி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.